எழுத்தாளர் காஞ்ச அயலையா அவர் தான் வந்து ஆந்திராவில் காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான பிந்தைய வழிபாட்டு முறையை பற்றி சொல்லுவாப்புல. அதாவது வித்தியாசமான அப்படின்னு சொல்லி நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து ஒரு கணவன், ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இது வரைக்கும் இருக்கும். அதாவது சுதந்திரமாக செயல்பட முடியாத தெய்வங்கள் வந்து இங்கே அதிகம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய தெய்வம், அதாவது பொச்சம்மா அப்படிங்கிற அந்த தெய்வம் வந்து மற்ற கடவுள்களை விட, மற்ற தெய்வங்களை விட வித்தியாசமான ஒரு முறையில் இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தெய்வம் வந்து ஆந்திராவில் பட்டியலின மக்கள் மட்டுமே வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் மற்ற தெய்வங்களை விட இது கம்பேர் பண்ணும்போது, இந்த தெய்வத்துக்கு துணை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது துணைனா என்ன சொல்றாருன்னா, கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு தாய் தெய்வ வழிபாட்டு முறையாக தான் இதை வந்து அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. அதாவது இங்கே வந்து ஆரிய பண்பாடு வந்ததுக்கப்புறம் வர்ணசாஸ்திர முறை அப்படிங்கிற அடிப்படையில் பல லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அந்த வர்ண வேதத்தை வந்து நம்பி அதில் வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்படின்னாலுமே கூட மக்களோட அடிப்படை பண்பாடுகள் இன்னும் அதை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமாகவே இருக்குது. அந்த விதத்தில் தாய் தெய்வ வழிபாட்டு முறையும் ஏறக்குறைய அதோட ஒரு பகுதி தான். இப்போ வந்து கறி சமைக்கக்கூடாது, நீங்கள் வந்து இறைச்சி ஒன்றது வந்து தவறானது, இறைச்சி வந்து உங்களுடைய நம்ம இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசப்படுதில்ல. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அதாவது இப்படி பேசுறதன் மூலியமா அவங்க நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் அழிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. அதை அழிச்சா, அது அழிஞ்சு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு வேணாலும் கொடூரங்கள் நிகழலாம், எந்த அளவுக்கு வேணாலும் மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்கலாம். அதனால் மனித உரிமை மீறல்களை தடுக்கிறதுக்காகவாது நம்மளுடைய பண்பாட்டை, அதுவும் நல்ல பண்பாடாக இருந்தால் அதை வளர்த்தெடுத்து அடுத்த கட்ட நபர்களுக்கு இல்லை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதை நம்ம காத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.